இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நகை வச்சதுக்கு ரசீது உங்ககிட்ட இருக்கலாம். இருக்கு தம்பி. அதை கொண்டு வாங்க. உங்க நகை எதுன்னு பார்த்து கொடுத்துருவோம். கொஞ்சம் இருங்க தம்பி, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தம்பி. இதான நீ கொடுத்த நகை இந்தப்பா. ரொம்ப நன்றி தம்பி. சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. எங்க நகையெல்லாம் போயிடுச்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தங்க விக்கிற விலைக்கு இதெல்லாம் திரும்ப வாங்க முடியுமா? ஒரு பவுனே லட்சக்கணக்கில் விக்குது. நீங்க இல்லைன்னா இந்த நகையெல்லாம் திரும்ப எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அத்தை இது நல்ல நோக்கத்தோட தாங்க செஞ்சாங்க. அந்த கம்பெனிக்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதாங்க தப்பாயிருச்சு. நாங்களும் சாமுண்டீஸ்வரி அம்மாவை தப்பா நினைக்கல. அவங்க மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. அவங்களும் நல்லது நினைச்சுதான் செஞ்சாங்க. அந்த களவாணிங்க செஞ்ச தப்புக்கு அவங்க என்ன செய்வாங்க? எங்க அத்தை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நாங்க வரோமா? சரிங்க தம்பி. சகல ஒரு வழியா அவங்க நகை எல்லார்கிட்டையும் ஒப்படைச்சாச்சுப்பா. இப்படியா அத்தை இதுல இருந்து காப்பாத்தியாச்சு. அது போதும். சகல ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அத்தை உன்னை நடத்துற விதத்துல பார்க்கும்போது எனக்கே ரொம்ப காண்டாகுதுப்பா. ஆனா நீ என்னடானா இவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த அம்மாவை அம்போடு நானா இருந்தா விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா நீ இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த அம்மாவுக்கு நல்லதுதான் செய்யற. ஆனா அந்த அம்மா தான்ப்பா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களே. உன்ன மாதிரி பொறுமை சகிப்புத்தன்மைலாம் வேற யாருக்கும் வராதுப்பா. சத்தியமா எனக்கு வராது. அவங்க தப்பே செஞ்சாலும் நான் எப்படிங்க அவங்கள விட்டு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உங்க எல்லாரையும் தாங்க பாதிக்கும். உங்க எல்லாரையும் நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன்? இது ஏன் குடும்பங்க. உண்மையிலே நீ கிரேட்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத.